ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நந்தமூரி பாலகிருஷ்ணா, நந்தமூரி கல்யாண்ராம், வித்யா பாலன், ஹன்சிகா மோத்வானி, ஸ்ரேயா இவங்கெல்லாம் நடிச்சு டைரக்டர் கிறிஷோட இயக்கத்துல வெளியான என்டிஆர் கதாநாயகனு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த படம் வந்து என்டி ராமாராவோட பயோபிக் தான். அதுல நம்ம ஹீரோவா பாலையா நடிச்சிருக்காரு. பாலையா வந்து இந்த படத்துல என்டிஆர் ரோல சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காரு. படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, என்டிஆர் வந்து ஆந்திரால இருந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்தவரு சினிமால சான்ஸ் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து என்டிஆர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுக்கடுத்து தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு என்டிஆர். அவர் நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய ஸ்டாராவும் ஆறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அரசியலுக்கும் வராரு. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கிறிஸ் வந்து இந்த கதையை கொண்டு போன விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஒரு பயோபிக்க எடுக்கும்போது டைரக்டர் எதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்களோ, அதெல்லாம் மிஸ் பண்ணாம ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே என்டி ராமாராவ் வந்து எப்படி வாழ்ந்தாரு, எப்படி அரசியலுக்கு வந்தாரு, அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்டிஆர் ரோல்ல நந்தமூரி பாலகிருஷ்ணா பண்ணியிருக்காரு. என்டிஆரோட மகனா நந்தமூரி கல்யாண்ராம் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே அவங்களோட ஆக்டிங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணாவோட பழைய படத்தெல்லாம் எடுத்து பார்த்தா, ஆக்ஷன் சீனு, மாஸான டயலாக்கு, இந்த கிரிஞ்சான ஃபைட்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இந்த படத்துல என்டிஆரோட ரோல பாலகிருஷ்ணா சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எதுக்குன்னா, இந்த படத்துல ஒரு ஃபைட் சீன் கூட இருக்காது. மாஸான டயலாக்கு, தேவையில்லாத சீன் அப்படி எதுவுமே இருக்காது. அதுக்கு தகுந்த மாரியே பாலகிருஷ்ணாவும் அவரோட ரோல சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ஷூட்டிங் சீன்லாம் காமிச்சதா இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸ்ல என்டிஆர் வந்து ஆந்திரால ஒரு ஃப்ளட் வரும். அத காமிச்சதா இருக்கட்டும், அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, எம்.எம். கீரவாணி வந்து அவங்களோட மியூசிக்க சூப்பரா பண்ணி குடுத்திருக்காங்க. ஒரு பயோபிக் படத்துக்கு எப்படி மியூசிக் போடணுமோ, அத சூப்பரா பண்ணி குடுத்திருக்காங்க. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. படத்தோட ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், காஸ்டியூம் டிசைனரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட ரோல சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து 90ஸ்ல நடக்கிற மாரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரியே காஸ்டியூம் டிசைனர் அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிறிஸ் வந்து கதைய கொண்டு போன விதம் எங்கேயுமே லேக் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல எமோஷனா இருக்கட்டும், டயலாக்கா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், அந்த ஆக்ட்ரஸ் கூட என்டிஆர் பேசுற விதத்தெல்லாம் காமிச்சது, அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு முக்கியமான சீன்னு பார்த்தோம்னா, என்டிஆர் வந்து ஒரு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அவரோட பையன் வந்து இறந்து போயிருவாங்க. அந்த நியூஸ கேட்ட என்டிஆர் வந்து ஷூட்டிங்க ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாரு. எதுக்குன்னா, இந்த ஷூட்டிங்காண்டி பல பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு நஷ்டமாயிரும் அப்படின்னு அந்த ஷூட்டிங்க முடிச்சு குடுத்துட்டு அவரோட பையனோட சாவுக்கு போவாரு. அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கிறிஸ் வந்து இந்த கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. அதனாலேயே இந்த படத்துல நம்ம எங்கேயுமே நெகட்டிவ்னு ஃபீல் பண்ணவே முடியாது. என்டிஆரோட பயோபிக்க எடுத்ததுனால தேவையில்லாத ஃபைட் சீனு, தேவையில்லாத டயலாக்கு, தேவையில்லாத ரொமான்ஸு அப்படி எதுவுமே இருக்காது. படத்துக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் டைரக்டர் கிறிஸ் வந்து சூப்பரா பண்ணி குடுத்திருக்காரு. இந்த படத்துல என்டிஆர் ரோல்ல பண்ண பாலகிருஷ்ணா பத்தி நான் சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, இவரோட பழைய படத்தலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தேவையில்லாத மாஸ் டயலாக்கு, தேவையில்லாத ஃபைட்டு, தேவையில்லாததுன்னு அப்படின்னு பல விஷயம் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த படம் மாரியே பாலகிருஷ்ணா சில படங்கள்லாம் பண்ணா, உண்மையிலேயே அவர ஒரு ஹீரோவா நம்ம ஏத்துக்கிடலாம். இப்ப வந்து அவர் தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான். இருந்தாலும் அவரோட பழைய படத்தெல்லாம் பார்த்தோம்னா, "என்னடா அந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாரே!" அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். எதுக்குன்னா, அந்த அளவுக்கு படம்லாம் கண்றாவியா இருக்கும். இப்படிப்பட்ட கதையெல்லாம் நம்ம பாலையா எடுத்து நடிச்சா, உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல ஆக்டரா நம்ம ஏத்துக்கிடலாம். மத்தபடி இதுல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தெலுங்குல தான் அவைலபிளா இருக்கு. தமிழ்ல அவைலபிளா இல்ல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.5 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.